ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் தெலுங்குல வெளியான பாக்கஷாலா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமையல்காரிங்கிற பேரில் இந்த படம் தமிழ் டப்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதையில் ஒரு பொண்ணு தன்னுடைய காதலனையும் காதலனுடைய நண்பர்களையும் கொன்று கறி சமைச்சு சாப்பிட்டதா கைது செய்யப்படுறாங்க. இந்த விசாரணையில் வெளிவரும் பல திகில் மர்மங்கள் என்ன அப்படிங்கிறதான் இந்த கதை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னுடைய நரேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தேவிகான்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க மும்முரமாக சமையல் செஞ்சிட்டு இருக்க தெரியாமல் கத்திப்பட்டு கையில் இருந்து ரத்தம் வருது. உடனே அந்த ரத்தத்தை தன்னோட வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க ஃபேஸ் ரியாக்ஷனே கொஞ்சம் மாறுது. அந்த நேரம் இவங்க குடியிருக்க வீட்டோடைய செக்ரட்டரி வராரு. ஆமாம், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கார்த்திக் எங்கன்னு கேட்க தேவிகாவும் அதோ ஃப்ரிட்ஜில் தான் இருக்காரு பாருங்கன்னு சொல்கிறாங்க. என்னது ஃப்ரிட்ஜிலையா? என்ன இந்த பொண்ணு வளர்றா? ஒருவேளை ஐஸ் பாய் ஏது விளையாடுறாங்களான்னு சொல்லிட்டு இவர் டோரை ஓப்பன் பண்ண உள்ள அந்த கார்த்திக்கோட தலை மட்டும் தனியாக இருக்குது. இதில் நடுங்கி போன இந்த வில்லாவோட செக்ரட்டரி அப்படியே மயக்கம் அடித்து விழுந்துடுறாரு. இதுக்கப்புறமா போலீஸ் நம்ம ஹீரோயினை கைதும் செய்கிறாங்க. இப்போ விக்ரம் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. அவரோட சீனியர் இவரை கூப்பிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு. இன்னும் ஒரு வாரத்தில் நான் ரிட்டையர் ஆக போகிறேன். அந்த தேவிகாவோட கேஸை நீ தான் ஹேண்டில் பண்ணணும். அவள் தன்னுடைய காதலனுடைய 2 ஃப்ரெண்டுன்னு மொத்தம் 3 பேரையும் கொன்று கறி சமைச்சு சாப்பிட்ருக்கா. ரொம்ப டேஞ்சரான கிரிமினலு, பார்த்து ஹேண்டில் பண்ணுன்னு சொல்ல இந்த விக்ரமோ ஆமாம் அவள் ஆள் பார்க்க எப்படி இருப்பான்னு கேட்குறாரு. இந்த சீனியரும் ஆளெல்லாம் பார்க்க நல்லா தான் இருப்பா, அவள் பண்ண வேலையை கேட்டல்ல அது ரொம்ப பயங்கரமான வேலைன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த விக்ரம் மனநல காப்பகத்தில் இருக்க நம்ம ஹீரோயின் தேவிகாவை மீட் பண்ண வந்திருக்காரு. உன்னை பற்றி என்னுடைய சீனியரு அப்படி இப்படின்னு பயங்கரமாக பில்டப் கொடுத்தாரு. ஆனால் நீ 3 பேரை தனியாக கொன்று இருப்பேன்னு என்னால் இப்போவும் நம்ப முடியல. உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. உண்மையை சொல்லு, இதை எப்படி செஞ்சேன்னு கேட்குறாரு. தேவிகாவும் நீங்கள் தான் என் பேச்சை நம்பலல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு துருவி கேட்குறீங்க? இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்டுன்னா அந்த வீட்டுக்கு வாங்க, கிளியராக உங்களுக்கு டெமோவே காட்டுறேன்னு சொல்ல இந்த விக்ரமும் தன்னுடைய சீனியர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. நான் அவள் வீட்டுக்கு போய் விசாரிக்கணும், அவளை வெளியே அனுப்புறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறாரு. இந்த சீனியரும் அவன் நேக்கா பேசி உன்னை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆக பார்க்குறான்னு சொல்ல நான் என்ன அந்தளவுக்கு ஏமாந்தவனா? அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன், என்னை நம்பி அனுப்புங்கன்னு கேட்க சரி கூட்டிகிட்டு போ, ஆனால் ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆனாலோ அவள் தப்பிச்சு போனாலோ முழு பொறுப்பும் உன்னோடது தான், இதை மனசில் வச்சுக்கோன்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குறாரு. இப்போ விக்ரம் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஜீப்பில் கிளம்புறாரு. ஆனால் அவங்க நான் ஜீப் ஓட்டட்டுமான்னு கேட்க இவரும் விட்டு தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் தராரு. இவங்க ஜீப் டிரைவ் பண்ண அவங்கள இவர் சைட்லேருந்து சைட்டு வேறு அடிக்கிறாரு. இப்போது அந்த வீட்டுக்கு போகிறாங்க. முன்னாடி ஹீரோயின் போகும்போது பின்னாடி இருந்து அவங்க பின்னாலக இவர் ரசிச்சுக்கிட்டே போகிறாரு. சரி விஷயத்த சொல்லு, இங்கே என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்க ஹீரோயின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் ஆரம்பம். ஒரு நாள் ராத்திரி ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கார்த்தி இந்த வீட்டுக்கு வர சொல்லியிருப்பார். இது அந்த கார்த்தியோடைய வீடு தான். இவங்களும் வந்துட்டு அவர் கால் பண்ணி பார்ப்பாங்க, எடுக்க மாட்டார். சரி பாய் ஃப்ரெண்ட் வீடு தானேன்னு சொல்லிவிட்டு இவங்க நேராக உள்ளே நுழைஞ்சிருவாங்க. திடீர்னு வீட்டுக்குள்ளே இருக்க பாத்திரம் எல்லாம் கீழே விழுந்து உருள ஆரம்பிக்குது. பயங்கரமான ஒரு சத்தம். இவங்களும் பயந்து போய் அலற இவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து சிரிக்கிறாரு. நல்லா பயந்தியா? உன்னை ப்ராங்க் பண்ணி பயமுறுத்த தான் இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் நீ என் இடத்துல இருந்து பயந்து பார்த்தாதான் நான் எந்த அளவுக்கு பயந்து போனேன்னு உனக்கு தெரியும், சும்மா சிரிக்காதன்னு சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டும் சரி நான் அதை சேலஞ்சாக எடுத்துக்கிறேன், நான் இப்போ வெளியே இருந்து வரேன், முடிஞ்சால் என்ன பயமுறுத்து பார்க்கலான்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு இப்போ இவன் வெளியே இருந்து கேஷுவலாக உள்ளே வர மாதிரி வர அதே மாதிரியே பாத்திரம் எல்லாம் கீழே விழுந்து உருளுது. அந்த நேரம் இவனுக்கு எதிரில் ஏதோ ஒரு உருவம் மாஸ்க் போட்டுட்டு நிற்கிது. இது நீ தானே, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு இவன் அலட்சியமாக இருக்கான். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் புடவையில் பின்னாடி நிற்கிறாங்க. நீ எப்போ சேரீக்கு மாறினன்னு இவன் கேட்க நான் முதல்ல இருந்து சேரீயில் தான் இருக்கேன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் பாய் ஃப்ரெண்ட் அதை நம்பவே இல்லை. சரி வான்னு சொல்லிட்டு கார்டன் பக்கம் போகிறாங்க. இப்போ நிகழ்காலத்தில் இந்த கதையை கேட்டுகிட்டு இருந்த இந்த இன்ஸ்பெக்டர் விக்ரம் நான் அந்த 3 பேரும் எப்படி கொலை செஞ்சேன்னு கேட்டால் என்னடி சம்மந்தம் இல்லாமல் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்க அட இருங்க பாய், அந்த விஷயத்துக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக்கை கண்டினியூ பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பாய் ஃப்ரெண்ட் கார்த்தியோடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 பேர் இருப்பாங்க. அவனுங்க அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. இவனுங்களுக்கு அதே மாதிரியே பிளேட் எல்லாம் கீழே விழுந்து உருள்ற மாதிரி தெரியுது. இவனுங்களும் லைட் அடிச்சுக்கிட்டே உள்ளே வந்து பார்க்க கார்த்திக்கும் ஹீரோயினும் பயமுறுத்தினதில் ஜன்னல்லேருந்து 2 பேரும் கீழே குதிச்சிட்றாங்க. இவங்க பயங்கரமாக கலாச்சி சிரிக்கிறாங்க. நல்லா பயந்தீங்களா, இதெல்லாம் எங்கள் வேலை தான் சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே செதறி கிடக்க பொருட்களை எல்லாம் ஹீரோயின் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க அந்த கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸில் கொஞ்சம் சப்பியாக ஒருத்தன் இருப்பான். அவன் பின்னாடி இருந்து ஹீரோயினை தப்பான பார்வையில் பார்க்குறான். ஹீரோயின் கட்டைன் எல்லாம் சரி பண்ணும்போதே அவன் ஹெல்ப் பண்ண வரான். ஆனால் சைடு ஆங்கிளில் அவங்க இடுப்பை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறான். இதை ஹீரோயின் நோட் பண்ணிவிட்டு அவனை பார்த்து முறைக்க அவன் டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிக்கிறான்.
கொஞ்ச நேரம் கழித்து சரக்கு வாங்கிக்கிட்டு கார்த்தி இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. அந்த நேரம் ஹீரோயின் நான்வெஜ் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான். அதே மாதிரி அந்த இன்னொரு ஃப்ரெண்டும் சாப்பிட்டு பார்க்குறான். டேஸ்ட்டு செமையாக இருக்குது, நல்லா சமைச்சிருக்கீங்கன்னு பாராட்டுறான். இப்போ 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்க. ஆமாம், அந்த இன்னொரு ஃப்ரெண்டு அவன் எங்கேன்னு கேட்குறாங்க. அவர் வெளியே போயிருக்காரு, வருவார்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ இதில் ஒருத்தன் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அந்த சப்பியாக இருந்தார் அந்த ஆள் தலை மட்டும் ஃப்ரிட்ஜில் இருக்குது. இதை பார்த்து பயந்து அவன் சாப்பிட்டதையெல்லாம் வாமிட் எடுத்துடுறான். உடனே ஹீரோயின் அவன் மண்டையில் பிளேட்டால் அடித்து அவனை மட்டையாக்கிடுறாங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட் கார்த்தியும் என்னாச்சுன்னு கேட்க, ஹீரோயினும் பாருங்க, நான் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தனை கொன்று கறி சமைச்சு உங்களுக்கே பரிமாறி இருக்கேன், சாப்பிட்டு பாராட்டலினாலும் இப்படி வாந்தி எடுக்கிறாரு, எனக்கு கோபம் வருமா வராதான்னு வெகுளி மாதிரி பேசுகிறாங்க. உடனே அந்த கார்த்தி அங்கிருந்த சரக்கு எடுத்து முகத்தில் ஊற்றி முகத்தை கழுவிக்கிறான். இது கனவா நினைவான்றது இவனுக்கு புரியல, ஆனால் நிஜம்தான். இப்போ ஹீரோயின் அவனை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்க, பயந்து போன கார்த்தியை டோர் ஓப்பன் பண்ணி வெளியே ஓட பார்க்குறான். ஆனால் எதிரிலையும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் வெளியே நின்று இவனை பயமுறுத்துறாங்க. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இப்போ ஹீரோயின் அங்கிருந்த இந்த ஷெஃப்புங்கெல்லாம் கட்டுற மாதிரி ஒரு கிளாத் இருக்கும், அதை எடுத்து மாட்டிக்கிட்டு, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் 3 பேர் செஞ்ச பாவம் தான் இது, அது எப்படி உங்களுக்கு மறந்து போகுன்னு சொல்லிட்டு கீழே அடிபட்டு கிடக்கிறானே ஒரு ஃப்ரெண்டு, அவன் கையோட ஒரு பகுதியை துண்டு துண்டாக வெட்டுறாங்க. இதை பார்த்து இவங்க பாய் ஃப்ரெண்ட் கார்த்தி அலண்டு போய் உக்காந்துருக்கான். இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு டிஷ்ஷு மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இந்தா உன் ஃப்ரெண்டோட கறி தான், சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டுறாங்க. கார்த்தி வேணான்னு கீழே கக்க ஆரம்பிக்கிறான். மரியாதையாக சாப்பிடு, இல்லைனா உனக்கும் இந்த நிலமை தான் பயமுறுத்த. அவனும் லைட்டாக சாப்பிட்றான். இதுக்கப்புறம் இவங்க பாய் ஃப்ரெண்ட் கார்த்தியை அவங்க சாகடிச்சிட்றாங்க. எல்லார் பாடியும் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா தான் படத்தோடைய அந்த ஃபஸ்ட்டு சீன் வந்திருக்கும். அந்த செக்ரட்டரி வந்து டோரை ஓப்பன் பண்ணி அந்த கார்த்தியோடைய தலையை பார்த்துருப்பாரு, மயங்கியிருப்பார். பின்னாடி இந்த நியூஸ் போலீஸ் வரைக்கும் போய் ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்துச்சுன்னு இப்போ நிகழ்காலத்தில் ஹீரோயின் கதையை சொல்லி முடிக்க, இந்த இன்ஸ்பெக்டர் விக்ரமோ இப்போவும் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் நீ தான் அதை செஞ்சிருப்பேன்னு எனக்கு நம்பிக்கையே வரலன்னு அலட்சியப்படுத்துகிறாரு. சரி வா, அப்போ உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இந்த ஆள் இப்போ தான் கொஞ்சம் பயப்படுறான், உள்ளே வர மறுக்கிறான். ஆனால் வாசப்படிக்கு போன உடனே ஏதோ ஒரு சக்தி இந்த ஆளை தூக்கி வெளியே அடிக்குது. அதுக்கப்புறமா கண்முழிச்சு பார்த்தா வீட்டுக்குள்ளே பெட்ரூம்குள்ளே இந்த இன்ஸ்பெக்டர் விக்ரம் கண்முழிக்கிறாரு. இங்கே எப்படி வந்தோடனே இந்த ஆளுக்கு புரியல. உடனே பயந்து போய் இந்த ஆள் கீழே இறங்கி தப்பிச்சா போதுன்னு ஓட, அங்கேயும் ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோயின் தான் நிற்கிறாங்க. கடைசி அந்த விக்ரமை அடித்து மயங்க வச்சு ஒரு சேரில் கட்டி வச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயின் விக்ரம் கிட்ட வந்து ஒரு கத்திரிக்கோளால் ஒரு பேண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறாங்க. பயப்படாதீங்க, உங்களுக்கு பெருசாக பெயின் எல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் தொடையில் எண்ணெய் தடவி அவர் தொடையோடைய ஒரு பகுதியை கட் பண்ணுறாங்க. இவரும் ஐயோ அம்மான்னு அலறிட்டு இருக்க, சும்மா நடிக்காதீங்க, நான் உங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுத்துருக்கேன், அதனால் உங்களுக்கு சுத்தமாக வலியே தெரியாது, தொடக்கறி கட் ஆகிடுச்சின்னு நீங்களாம் நினச்சி தான் பயப்படுறீங்க, கேஷுவலாக இருங்கன்னு சொல்லிட்டு அதை சமைக்கிறாங்க. இருந்தாலும் ஐயோ பெரிய கிறுக்கிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் போலேன்னு பயப்படுறாரு. அந்த தொடக்கறியை சமைச்சு கொண்டு வந்து இப்போ அவருக்கே வற்புறுத்தி ஊட்டுறாங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா படத்து பேர் சமையல்காரின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்காரியை காட்டுறமேன்னு. இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது, நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ அந்த கறியை ஊட்டி விட்டுட்டு ஹீரோயின் ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது சில மாதங்களுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக ஹீரோயின் கேங்கில் மொத்தம் 5 பேர். அதாவது இந்த 3 ஆண்கள் ப்ளஸ் ஹீரோயின் ப்ளஸ் இன்னொரு பொண்ணு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு தான் இவங்க, பேர் நிஷா. இந்த நிஷாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஷெஃப் ஆகணுங்கிறது ஆசை. ஹோட்டலுக்கு போனப்போ கூட ஸ்மெல்லு வச்சு சாப்பாட்டில் உப்பு காரம்லாம் எவ்வளோ இருக்குன்னு பர்ஃபெக்டாக சொல்லியிருப்பாங்க. உள்ளே வந்து ஒரு டிஷ் ஒன்று சமைச்சு அந்த ஷெஃபுக்கே டஃப்பு கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் இந்த நிஷாவுக்கு அப்பா அம்மா கிடையாது. சின்ன வயசுலேயே ஒரு ஆக்சிடெண்ட்டில் 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. ஸோ நிஷாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாமே. இவங்க 5 பேர் இருந்தால் எங்கே போனாலும் ஒன்றா சுற்றிட்டு இருப்பாங்க. அதே சமயம் இவங்க யூடியூப்பில் ஒரு சேனல் ஒன்று வச்சு இவங்க ஷெஃப் திறமையெல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. சேனலும் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் போயிட்டு பெரிய ஷெஃப் ஆகணுங்கிறது ஆசை. ஒரு முறை நம்ம ஹீரோயின் தேவிகா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த குரூப்பில் இவங்களும் இந்த கார்த்தி மட்டும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் மாடிக்கு போயிட்டு அங்கே ஒரு ரூமில் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க, இங்கே நிஷா யூடியூப் வீடியோக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. சமைச்ச டிஷ்ஷை இவங்களும் இவங்க குரூப்பில் சப்பியாக ஒருத்தர் இருப்பார், அவர் சேர்ந்து கலாட்டா பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ மிச்சம் அந்த குரூப்பில் இருக்கிறது ஒரே ஒரு ஆண் தான். இவரும் அவங்க 2 பேரும் இங்கே ஜோடியாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க. இவங்க ஜாலியாக அரட்டை அடிக்கிறாங்க. கடைசியாக நம்மளை மட்டும் தனியாக விட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணுறான். பேசாமல் நாம் முந்திக்கிட்டு இந்த நிஷாவை கரெக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறான். இப்போ மறுநாள் நிஷா ஒரு இடத்துக்கு வர சொல்லி லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான். நாம் 2 பேரும் சீக்கிரமே கல்யாணம் செஞ்சுக்கலான்னு சொல்கிறான். ஆனால் நிஷாவுக்கு இதில் துளியும் விருப்பம் இல்லை. சின்ன வயசுலேருந்தே உன்னை ஃப்ரெண்டாக பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் உன்னை லைஃப் பார்ட்னராக என்னால் ஏற்றுக்க முடியாது, சாரின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே மீட் பண்ணாலும் நிஷா இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணா இல்லையா, அந்த நபரை பார்த்த உடனே அந்த இடத்த விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறாங்க.
அதே போல் நம்ம ஹீரோயின்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஹீரோயினும் உனக்கு பிடிக்கலையான்னு கேட்க, அவன் என் ஃப்ரெண்டு டி, அவனை போயிட்டு நான் எப்படி லவ் பண்ணுறது, மற்றவங்களுக்கு எப்படியோ என்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ப்ரப்போஸ் பண்ணானே அந்த நபர் மற்ற 2 பேர்கிட்டையும் நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு நிஷாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஓவராக பண்ணிட்டேன், என் மேலே தான் தப்பு, சாரி கேட்கணும்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் நிஷாவுக்கு ஆஸ்திரேலியாவில் வேலை கிடச்சிருச்சு, இவங்க கிளம்ப போகிற நாளும் வருது. அந்த நேரம் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் ஃபோன் பண்ணி ஒரு நிமிஷம் மீட் பண்ணுவான்னு கூப்பிட, இவங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வில்லா வீட்டுக்கு தான் வராங்க. இங்கே வந்த உடனே கடைசியாக ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு முறை சமைச்சு தரியான்னு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த கார்த்தி மற்ற 2 பேருன்னு எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. நிஷாவும் சரின்னு சொல்லிட்டு சிக்கன் சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு போக இவனுங்க 3 பேரும் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் குடித்த உடனே இவனுக்கு புத்தி மாறுது. முதல்ல அந்த கார்த்தியும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண அவள் ஏற்றுக்கல, அதுக்கப்புறமா இப்படியே சுற்றிட்டு இருக்கே அவனுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்க, இந்த ப்ரப்போஸ் பண்ணவன் இன்னும் காண்டாயிடுறான். ஆமாம், அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிட்டு என்னென்ன செய்கிறாங்க, நாம் இது வரைக்கும் இவளுங்கிட்ட தப்பாக நடந்திருப்போமா, இந்த நிஷா என் ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னை பார்க்கும்போது தானே கேவலமாக ஒரு லுக்கு விடுறா, அவளை ஏதாவது செஞ்சாகணும்னு சொல்கிறான். இந்த குண்டா இருக்குது இந்த நபரும் நானும் அதை தான் யோசிக்கிறேன்னு சொல்ல, போதையில் 3 பேருமே மிருகமாக மாறிடுறாங்க. சின்ன வயசுலேருந்து பழகின ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம நிஷாவை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போய் வன்புணர்வு செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தன் தப்புன்னு ஃபீல் பண்ணாலும் இந்த கார்த்தி இருக்கான அவன் இதில் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஸ்திரேலியா கிளம்பி போயிடுவா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறான். அதுக்குள்ளே இந்த குண்டா இருக்க நபரும் மச்சான் அப்போ நான் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலே வரான். ஆனால் இங்கே வந்து பார்த்தா நிஷா பேச்சு முச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. இப்போ செக் பண்ணி பார்த்ததில் நிஷா இறந்தே போயிட்டாங்க. நிஷாவை லவ் ப்ரப்போஸ் பண்ணானே அவனும் மச்சான் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னு சொல்ல, இப்போ பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்னு கார்டனில் இருக்க ஒரு ஏரியாவில் புதைக்க தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் நிஷா உடம்புல இன்னும் உயிர் இருக்குது. டே பேசாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் இவளை காப்பாற்றிடலான்னு இவன் சொல்கிறான். ஆனால் இந்த கார்த்தியோ எதுக்கு, நான் 3 பேர் மொத்தமாக போலீஸில் மாட்டவா, வேறு வழி இல்லை, இவளை இப்படியே புதைச்சிடலான்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு இவள் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சுத்தியால் நிஷா தலையில் அடித்து அவங்கள கம்ப்ளீட்டாக சாக அடிச்சிடுறாங்க. புதைச்சாலும் பிரச்சனை ஆயிரும்னு யோசிச்சு கிச்சனுக்கு தூக்கிட்டு வந்து அவங்கள துண்டு துண்டாக வெட்டி பேக்கில் பார்சல் பண்ணுறாங்க. இப்போ அதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க தெருநாய்களுக்கு போட்டுறாங்க. இப்போ நிகழ்காலத்தில் இந்த கதையெல்லாம் நம்ம ஹீரோயின் இந்த இன்ஸ்பெக்டர் விக்ரம் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. அவளுக்கு நடந்தது அநியாயம் தானே, அந்த 3 பேரையும் அதனால தான் அதே பாணியில் கொலை பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் அதெல்லாம் சரி, நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன எதுக்காக கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணுறேன்னு கேட்குறாரு. ஹீரோயின் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியாது, ஏன் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டருடைய ஒரு காலை வெட்டி அதை சமைக்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க. இந்த ஆளும் கத்த ஆரம்பிக்கிறான். இவங்களும் சும்மா நடிக்காத, உனக்கு வழியெல்லாம் பெருசாக தெரியாது, இந்த சூப்பு குடின்னு சொல்லிட்டு அந்த காலையே சூப்பு வச்சு கொண்டு வந்து தராங்க. இங்கே தான் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த 3 பேரும் நிஷாவோட பாடியை நாய்களுக்கு போட்டாங்க இல்லையா, அந்த நேரம் இந்த இன்ஸ்பெக்டர் விக்ரம் ரோந்து பணியில் அந்த பக்கமாக வந்திருப்பார். யாரா நீங்கள், என்னடா நாய்க்கு போடுறீங்கன்னு கேட்க, இந்த கார்த்தியும் சார் பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் சாப்பாடு மீந்து போச்சு, அதை தான் போட்டுக்கிட்டு இருக்கோன்னு சமாளிக்கிறான். ஆனால் விக்ரமோ சாப்பாடு மீந்து போனால் காலையில் தானே கொண்டு வந்து போடுவாங்க, நீங்கள் என்ன ராவோட ராவாக கொண்டு வந்து போடுறீங்கன்னு செக் பண்ணி பார்க்க, என்னடா கறி எல்லாம் கிடக்கு, உண்மையை சொல்லுங்கள், இது மனித மாமிசம் தானே, யாரை கொன்று என்னடா பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அதுக்குள்ளே அந்த குரூப்பில் இருக்க ஒரு நபர் தெரியாமல் பண்ணிட்டேன் விட்டுருங்க சார்னு காலில் விழுந்து கெஞ்ச, இந்த இன்ஸ்பெக்டர் விக்ரமோ உங்களை மன்னிச்சு விட்டால் அதில் எனக்கு என்ன லாபம், பேசாமல் என்னோட 6 மாத சம்பளத்தை ஒரே தவணையில் கொடுத்துருங்க, கண்டுக்காமல் விட்டுறேன்னு சொல்கிறாரு. இப்போ ப்ரெசண்ட்டில் இதை ஞாபகப்படுத்தின ஹீரோயின், நீ மட்டும் அன்னைக்கு ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து அந்த 3 பேரையும் கைது பண்ணியிருந்தா அவனுங்களுக்கு தண்டனை கிடச்சிருக்கும், தப்பு பண்ணவங்க மட்டும் இல்லை உடந்தையாக இருந்தால் உன்ன மாதிரி ஆளும் குற்றவாளிதான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டரை கொன்று கம்ப்ளீட்டாக இவங்க கறி சமைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் எவிடன்ஸ் கிடைக்கக்கூடாதுன்னு இவங்களே அதை சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி வேற காமிக்கிறாங்க. சாப்பிட்டு மாடிக்கு போயிட்டு யார்கிட்டயோ பேசுகிறாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக அங்கே ஒரு சேரு தானாக ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனால் சைடில் இருக்க கண்ணாடியில் மட்டும் ஒரு உருவம் தெரியுது. அது வேறு யாரும் இல்லை, செத்து போன நிஷா தான். ஸோ நிஷா ஆவியாக வந்து ஹீரோயின் கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. இவங்களும் இவங்க ஃப்ரெண்டுக்காக அந்த 3 பேரையும் கூடவே உடந்தையாக இருந்த இன்ஸ்பெக்டர் விக்ரமையும் வர வச்சு நேக்காக கொலை செஞ்சுருக்காங்க. இனி இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு துணிமணியெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு போனால் அங்கே இருந்த ஒருத்தர், மேடம் எல்லா நான்வெஜ் ஐட்டமும் இருக்குது, என்ன வேணும்னு கேட்குறாரு. இவங்களும் எனக்கு நான்வெஜ்ஜே பிடிக்காது, வெஜிடேரியன் மீல்ஸ் இருந்தால் கொண்டாங்கன்னு சொல்ல, இப்போது சிம்பிளாக ஒரு வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த கதையை என்னுடைய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். மீண்டும் வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.